ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொபைல்லையும் வந்துட்டு மந்த் அண்ட் மந்த் வந்துட்டு டெஃபினட்டாக ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஒரு ரீசார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு எனிதிங் ரெஃபரல் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரெஃபரலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 20 ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 5 ரெஃபரல் மூலமாக உங்களுக்கு 100 ருபீஸ் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 160 ரூபா 200 ரீச் பண்ணிட்டேன். 200 ருபீஸ் எனக்கு இன்கம் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பக்காவாக ரீசார்ஜும் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரீசார்ஜ் கமிஷன். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நமக்கு வித்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மொபைல் ரீசார்ஜுக்கு உண்டான ஒரு ஆப். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் மூலமாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மணியை வந்து உள்ளே ஆட் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுனால நமக்கு கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஏர்டெல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%, பிஎஸ்என்எல் வந்துட்டு 4%, பிஎஸ்என்எல் ஸ்பெஷல் பிளானை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா 4.10. ஓகேங்களா? விஐக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 0.8% வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஸு வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு கமிஷன்ஸ் பேஸாக என்னென்ன பர்சன்டேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் விஐ ரீசார்ஜ் பண்ணுறீங்க, மினிமம் வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 100க்கு 3%, அதாவது 3 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 300க்கு கம்மியாக இப்போ யாருமே ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் ஒரு அடிஷ்னல் பேலன்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஃபரல் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக நீங்கள் அன்லிமிட்டடாகவும் ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபரல் கமிஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது 5 மெம்பர்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 100 ரூபா வந்துட்டு டோட்டலாகவே வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஸோ பக்காவாக வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு ஒரு ஒரு பார்ட் டைம் இன்கமாகவும் நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எல்லாருடைய மொபைல்லையும் வந்து இந்த ஒரு ஆப் இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய மொபைல் ரீசார்ஜுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கமிஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்பேலையோ அல்லது ஜிபேலையோ தான் பண்ணுவேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னென்னா அடிஷ்னலாக ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் நான் வந்து எக்ஸ்பென்ஸாக நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ நான் வந்துட்டு ஒரு 300 ருபீஸ் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு 10 ருபீஸோ அல்லது ஒரு 15 ருபீஸோ வந்துட்டு எனக்கு அடிஷ்னலாக எனக்கு வேலெட்டில் பேலன்ஸாகவே நிற்கிது. ஸோ அதனால் நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கமிஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்ளிகேஷன் பார்த்து ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷன் ஏதாவது நல்ல ஒரு ஆப் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் பண்ணுறது, நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணால் இன்கம் கிடைக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒர்த்தாகவே தெரியலை. ஸோ அதனால் அதை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணவும் விரும்பலை. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கான்செப்ட் அன்லிமிட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 99% நம்மளால் அதில் ஏமாற்றம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த கான்செப்டை பற்றி எனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஸோ ஒர்த்தான கான்செப்டாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்பு 100% ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ தைரியமாக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி அதன் மூலமாக ஒரு கமிஷன்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.